நம் அனைவரையும் பாகுபாடின்றி இரட்சிப்புக்கு உள்ளாக அழைத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நாளில் மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சுய கௌரவம் என்ற தலைப்பின் கீழே உங்களை இந்த நாளில் செய்தியோடு கடந்து வருகிறேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்கிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14 முடிய முதலாவது நான் அதை வாசித்து விடுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9 14 முடிய. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாய் இருவென்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சுய கௌரவம் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே உங்களோடு நான் இடைப்பட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து 400க்கும் அதிகமான தலைப்பின் கீழே அவருடைய பிரசங்கங்கள் இருக்கிறதை நாம் பட்டியலிட முடியும். அத்தனையும் நான் பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த பட்டியலை நம்முடைய கேள்வி பதில் குழுவிலே நான் பகிர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுவரை 6 தலைப்புகளிலே அவருடைய செய்தியை பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே சுய கௌரவத்தை குறித்து, மற்றவர்களை அற்பமாய் எண்ணி தான் பெரிய உத்தமன், பரிசுத்தவான், நீதிபரன் என்று தானே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து இந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் எவ்விதமான எந்த வகையான பிரிவினையையும் நிராகரிக்க வேண்டும். அன்பு, நீதி, ஒற்றுமையை நாம் எப்பொழுதும் தழுவி கொண்டிருக்க வேண்டியது நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. ஒரு நாளும் நாம் பாகுபாடு காண்பிப்பதற்கு நமக்கு இடமில்லை, நமக்கு அனுமதி இல்லை, நமக்கு தகுதி இல்லை. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் இந்த ஊரில் இருந்து வந்தவன், நான் சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் 3-4 தலைமுறையில் நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் சின்ன வயசுலேயே நாங்கள் இது எடுத்துட்டோம். அப்படி என்று எந்த வகையிலேயுமே ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்தி பேசுவதற்கு வேதாகமம் இடம் கொடுக்கவே இல்லை. கிறிஸ்தவத்திலே முதலாவது பிரிவினை அங்கு இல்லை. கிறிஸ்தவத்திலே எந்த வகையிலையும் பாகுபாடு அங்கு இல்லை, காண்பிக்கிற இடம் இல்லை. சொல்றார், நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றார். நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். அதுக்குள்ளார நாங்கள் நேசிக்கத்தக்க சகோதரன், இவர் நேசிக்கத்தகாத சகோதரன், இவர் ஊழியக்காரன், இவர் பாஸ்டர், இவர் ரெவரண்டு, இவர் கணம் பொருந்தியவர், இவர் மெலிசா இருக்கிறவர், அப்படிலாம் கிடையாது. பைபிளில் அது இல்லை. எவரையும் பதவி கொடுத்து அழைப்பதற்கு, வேறுபடுத்தி அழைப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. கிறிஸ்தவத்தில் அத்தனை பேரும் சகோதரர் தான், அவ்வளோதான். எல்லாரும் அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி தான், அத்தனை பேருமே. அதில் இவங்க மூத்த சகோதரின்னு சொல்லிக்கோங்க, இளைய சகோதரின்னு சொல்லிக்கோங்க, அக்கா தங்கைன்னு சொல்லிக்கலாமே ஒழிய இவர்கள் கணம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னா
எதை கணம்னு சொல்கிறீங்க? ரொம்ப உடம்பு கனமாக இருக்கிறாங்களா? கனம் பொருந்திய சகோதரன் அப்படின்னா அவர் ரொம்ப தடிமனாக இருக்கிறாருன்னு சொல்ல வர்றாங்களா? இல்லை, வேறுபடுத்தி காண்பிப்பதற்கு இடமில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அங்கே வந்து ரொம்ப பயங்கரமாக தன்னை நீதிமான் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒருவன் வந்ததை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். சில வசனங்களை நாம் பார்ப்போம். லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. ஐயோ ஐயோ ஐயோ, தன்னை மதிக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் தன்னை வேறுபடுத்தி காண்பிப்பதிலே, தன்னை அவர்கள் உயர்த்தி பேச வேண்டும் என்று முற்படுவதிலே, இந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எவ்வளவு அதிகமாக தங்களை வேறுபடுத்தி கொள்கிறார்கள். டினாமினேஷனில் இருக்கிறவர்கள் நேரடியாகவே நீங்கள்லாம் வந்து விசுவாசிகள், நாங்கள்லாம் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை வேறுபடுத்தி கொள்கிறார்கள். அவர்களை பற்றி நான் பேசுவதில்லை. நான் பேசுகிறது கிறிஸ்தவர்களை மாத்திரம், கிறிஸ்துவுக்கு உரியவர்களை மாத்திரம். தங்களுக்கென்று சொந்த கொள்கைகளை, தங்களுக்கென்று சொந்த கோட்பாடுகளை, தங்களுக்கென்று சொந்தமாக வைத்து கொண்டிருக்கிற கூட்டங்களை, நிறுவனங்களை குறித்து நான் பேசவில்லை. ஏன்னா அது அவர்களுடைய தீர்மானம். நாங்கள் இப்படி தான், எங்கள் தலைமை இப்படி தான் சொல்லுது, எங்கள் நிறுவனம் இப்படி தான் சொல்லுது, அது அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் வேதாமத்தை மாத்திரம் பற்றி கொண்டு கிறிஸ்தவனாக இருக்கிறவர்களை குறித்து தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா மற்றவர்களை குறித்து பேசுவதில் பிரயோஜனம் இல்லை. அதை எப்போ அந்த நிறுவனத்தை விட்டு கிறிஸ்தவத்துக்கு திரும்புகிறார்களோ அப்போ நம்ம பைபிளை ஒப்பிட்டு பார்க்கலாம். அதனால் இந்த செய்தியை நான் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். என்ன சொல்கிறார் 15வது வசனத்தில், நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷனை நம்ம தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியம் கொள்வதற்காக வரவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்றாரு, யார் எதற்காக வந்தான்? நான் ஊழியம் கொள்வதற்காக நான் வரவில்லை, ஊழியம் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று. இப்போ ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்கள், ஜனங்களுக்கு ஊழியக்காரர்கள். அவர்களுக்கு நான் ஊழியர்னா என்னது? ஊழியக்காரனா என்னது? ஒரு பதவியா? ஊழியக்காரனா வேலைக்காரன். கிறிஸ்துவுக்கு வேலைக்காரன், ஜனங்களுக்கு வேலைக்காரன். வழி நடத்துகிற, போதிக்கிற வார்த்தையை தேவனுடைய போதிக்கிறதுனா என்னது? நாம் பிரசங்கிக்கிறோமா? இல்லையே. நான் வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறவன், அவ்வளோதான். அதாவது ஒரு தூதுவன். யாரோ ஒருத்தர் செய்தி கொடுத்தாங்க, நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் யார்? நான் ஒரு போஸ்ட்மேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஊர்லேருந்து லெட்ரு வருது, டிங் அப்படின்னு பெல் அடிக்கிறாரு, கதவை திறக்கிறீங்க, உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்குமா அப்படின்னு போஸ்ட்மேன் வந்து நிற்கிறாரு. சார் 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 வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து உட்காருங்க, ஒரு டீ குடிங்க, காஃபி குடிங்க, நல்லா இருக்கிறீங்களா, இப்போ படிங்க அப்படின்னு சொல்லி லெட்டரை படிக்க சொல்லி அவரை வீட்டில் உட்கார வச்சு கையில் ஒரு 10 ரூபாயை கொடுத்து அனுப்பி அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு போஸ்ட்மேன், அவ்வளோதான். அதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவன் கொடுத்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிற, எடுத்து சொல்லுகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களே ஒழிய மேன்மைப்படுத்தி கொள்வதற்கு தன்னை ஏதோ மேலேருந்து இவர் அனுப்பப்பட்டது மாதிரியும், இவர் தான் வந்து அவர்கிட்டே சொல்லி இவர் வாங்கிட்டு வர்ற மாதிரியும், உங்களுடைய கேரண்டி கொடுக்கறது மாதிரியும் பயங்கரமாக நம்ம வந்து வேறுபடுத்தி காண்பிப்பதற்கு இடமில்லை. ரொம்ப அழகாக மத்தேயு 23:8 என்ன சொல்றார்? நீங்கள் சகோதரர்கள், அவ்வளோதான். நீங்கள் பிதா என்று அழைக்கப்படாதுங்கிறார். யாரையும் ஃபாதர்னு கூப்பிடாதுங்கிறார். பிதா பரலோகத்தில் இருக்கிற ஒருவர் தான் உங்களுக்கு பிதா. எந்த அளவுக்கு வேதாகமம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? தன்னை வேறுபடுத்தி காண்பிப்பதற்கு அங்கே இடமில்லை. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 65:5. ஏசா 65:5. நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள்.
இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாயிருப்பார்கள். கவனிச்சிங்களா? ஏன் நான் பக்கத்தில் வராது, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், பக்கத்தில் வராது, நான் இன்னைக்கு நேராக நான் செய்தி கொடுக்க போகிறேன், அப்படியே உருன்னு உட்காந்துட்டு யார்கிட்டையும் எதுவும் பேசிக்கணும், பேசலாம், ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி நேராக புல்பீட்டில் போய் நின்று அவர் பேச போகிறாராம். பைபிள் அப்படி சொல்லலை, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களையும் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். ரைட், 272வது பக்கம். மாம்சத்தின் மேல் பவுல் எழுதுகிறார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் அவனோட நான் பெரிய ஆளுப்பா அப்படிங்கிறார். நான் அதிகமாக எப்படி செய்யலாம்? நான் யார்? 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அதாவது நியாயப்பிரமாணத்தில் 8ஆம் நாள்னா ஒரு நாள் நான் மிஸ் பண்ணல, கரெக்டாக 8ஆம் நாளே நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்பட்டவன். ஆனாலும் இவர்களெல்லாம் நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஒரு காலத்தில் நான் கிறிஸ்தவனாக வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ஆனால் இப்போது கிறிஸ்தவன் ஆகிட்டேன், இப்போ எல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அதனால் நீ உனக்கு இத்தனோண்டு எதையோ நீ வச்சிருக்கிற, அதை நீ காட்டுறியா? நான் உன்னை விட நிறைய காட்ட முடியும் அப்படிங்கிறார். நான் 8ஆம் நாளில் நான் விருத்தி சேதனம் அடைஞ்சவன். உனக்கு எப்போ விருத்தி சேதனம் அடைஞ்சான்னு உனக்கே தெரியாது. அதாவது இஸ்ரவேலர்களிடத்திலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். இது கிறிஸ்தவர்களாகிய இஸ்ரவேலர்களிடத்திலே, இஸ்ரவேலர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாய் வந்தவர்களிடத்திலே அதை பேசி கொண்டிருக்கிறார். எல்லாம் தூக்கி போடு, நீ என்ன பெரிய ஆளா, நான் அதோட பெரிய ஆள் அப்படிங்கிறார். ஆனாலும் அவர் சொல்கிறார், நான் கரெக்டாக வந்திருக்கேன், எபிரேயரில் பிறந்த எபிரேயர். அதாவது எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பூட்டனார் பூட்டி அத்தனை பேருமே கரெக்டாக கோத்திரப்படி நாங்கள் வந்தவங்க. நடுவில் மிக்சிங்லாம் நடுவில் வரல, இங்கே அங்கன்னு அந்த கோத்திரம்லாம் எங்களுக்குள்ளே மாறிக்கல, கரெக்டாக ஒரே லைனில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். அவ்வளோ ஷார்ப்பாக இருந்த ஒரு மனுஷன் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறார். நமக்கு என்ன வைராக்கியம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. லேசாக கை சுலுக்கிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. லேசாக காய்ச்சல் வந்ததுன்னா எல்லா கௌரவமும் பிச்சுக்கிட்டு போயிடும். ஒன்றும் இல்லை. அந்த சுய கௌரவத்திற்கு கிறிஸ்தவத்தில் இடமில்லை. லூக்கா 18வது அதிகாரம் 11, 12 வசனங்களில் அந்த பரிசேயனை குறித்து பேசுகிறார். பரிசேயன் என்ன பண்ணுறாராம்? பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர்னு யாருன்னா பறித்துக்கிறது, வலுக்கட்டாயமாக இது இங்கே வா, இது என்னோட இடம், போ அந்த பக்கம் அப்படின்னு அதிகாரத்தில் அவன் பறித்து கொள்ளுகிற ஒரு காரியம். பரிகாரர். அநியாயம்லாம் ஒன்றும் செய்கிறதில்ல, விபச்சாரம்லாம் நான் செய்கிறதே கிடையாது. மற்ற மனுஷன்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் இந்த பக்கத்தில் நிற்கிறானே ஆயக்காரன், அவனை மாதிரி கூட நான் இல்லை. அதுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். நன்றி உமக்காக உண்மையான் ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தசமமாக கொடுத்துட்றேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? நான் வாரம் தவற மாட்டேன். 52 வாரம்னா 52 வாரம் நான் வந்திருக்கிறேன், ஒரு வாரம் நான் மிஸ் பண்ணது கிடையாது. எல்லா வாரமும் பாரு, கரெக்டாக 8 மணினா 7:50க்கு நான் உள்ளே நிற்பேன். நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிற ஆள். ஒரு வாரம் கூட நான் கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ணது கிடையாது. காணிக்கையை நான் கரெக்டாக கொண்டு வந்து போட்டுருவேன். நான் என்னுடைய சம்பாத்தியம் வந்த உடனே முதல்ல காணிக்கையை நான் பிரித்து வச்சுருவேன். வாரம் கரெக்டாக எடுத்து போட்டுருவேன். ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டேன். காலையில் ஜெபம், மத்தியான ஜெபம், சாயந்தர ஜெபம், படுக்கிறதுக்கு முன்னாடி எப்படியும் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது நான் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் படுப்பேன். ஆண்டவர் எனக்கு தான் எல்லாம் செய்வார், என்ன இல்லாமல் யாருக்கு செய்வார்? நான் என் தேவனே எனக்கு நீங்கள் செய்யுங்க, நான் அப்படி இருக்கிறேன், நான் எவ்வளோ மேன்மையாக இருக்கிறேன் தெரியுமா, உத்தமமாக இருக்கிறேன், வாயில் பொய்யே கிடையாது,
பைபிள் நான் எடுத்தேன்னா அப்படி நான் பிரசங்கம் பண்ணுவேன், அப்படி நான் பாட்டு பாடுவேன், நான் வந்து எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்கிறேன், நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் என்னை ஒப்பிட்ட ஒருத்தரும் பார்க்க முடியாது அப்படின்னு ஜம்பம் தட்டிக்கிறோமா? நம்ம பரிசேயனை மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பரிசேயனாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். 5 படிகளை பிடித்து கொண்டு நாங்கள் அவ்வளோ பர்ஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய பர்ஃபெக்ட்னஸ் உங்களை பரிசேயனாக்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்ப்பது, அப்படியே செவிசாய்ப்பது அவசியம். தேவனுடைய வார்த்தைக்கு அதன்படியே செயல்படுவது அவசியம். ஆனால் அப்படி செய்வதனாலே நான் மேன்மையானவன் என்று எனக்குள்ளே எண்ணம் வரக்கூடாது. மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் அவன் பாரு, அவங்களாம் ஆராதனையாக பண்ணுறாங்க, ஐய பைபிளுக்கு டோட்டலாக விரோதமாக செய்கிறாங்க, குதிக்கிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, மியூசிக் யூஸ் பண்ணுறாங்க, கை தட்டிக்கிறாங்க, ஐயோ அதெல்லாம் பைபிளே சொல்லலை, அவங்களாம் வந்து எப்படி அவங்களெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் என்னமோ பெரிய ஆள் மாதிரியும், நாங்களாம் உண்மையாக நாங்கள் செய்கிறது மாதிரியும், மற்றவர்களெல்லாம் அயோக்கியனும், அவங்கெல்லாம் வந்து பாவிகளும், அவங்கெல்லாம் ஆயக்காரர்கள், நான் மாத்திரம் பரிசேயன் அப்படின்ற வார்த்தையை நாம் அந்த இடத்துக்கு போய் விடுகிறோமா? இயேசு கிறிஸ்து அந்த 14வது வசனத்தில் சொல்கிறாரு, உனக்கு முன்னாடி அவன் உள்ளே போயிடுவான். ஒரு க்ஷணத்தில் அவங்களுடைய பாவங்கள் மீறுதல்களை உணர்ந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நமக்கு முன்னாடி அவங்க போயிடுவாங்களாம். நாம் பயத்தோடு, பக்தியோடு, கீழ்ப்படிதலோடு, தாழ்மையோடு, மேன்மையின் குணத்தோடு இல்லாமல் தாழ்மையான குணத்தோடு, ஐயோ என் மீது கிருபையாயிரும், நான் தப்பு செஞ்சுருக்கிறேன், எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்கிறேன், இன்னமும் நான் மெருகேற்றப்பட வேண்டும், இன்னமும் நான் சத்தியத்துக்குள்ளே வர வேண்டும், இன்னமும் நான் ஏதாவது தப்பு செஞ்சிடறேன்னா என்னை நான் திருத்தி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து நாங்கள் இப்படி, நாங்கள் அப்படி, அவன்லாம் குற்றவாளி, அவன் இப்போ இதை செய்கிறான், அவன் அந்த குற்றம் செய்கிறான், அவன் இது சரியில்லை, இவன் இது சரியில்லை, அங்கே போனீங்கன்னா உள்ளே உட்கார முடியாது, எல்லாம் அயோக்கியத்தனம். அப்படின்னா யார் அயோக்கியத்தனம்? பரிசேயத்துக்குள்ளார போயிடக்கூடாது, நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில வசனங்களை இதற்கு ஆதாரமாக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விளம்பரம் பண்ணி, ஜெபம் பண்ணி, டிவியில் போட்டு கண்ணீர் விட்டு ஐயோ அப்படின்னு புலம்பி எடுத்து ஊருக்கெல்லாம் விளம்பரப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா, நீ எதிர்பார்க்கிற விளம்பரம் உனக்கு கிடைத்து விட்டது, அதனால் அவ்வளோதான் அப்படிங்கிறார். ஜெபம் மேலே போகாது, எல்லா பக்கமும் போயிடுச்சு, அது முடிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிறார். அதனால் தாழ்மையை நாம் காண்பிக்க வேண்டியது அவசியம். இன்னொரு வசனம், ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கிறேன். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள், நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஏசாயா 58:2. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள், நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரிக்கிறார்கள், தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். பார்த்தீங்கன்னா ஒரே பக்தி, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், எப்போ பாரு பக்தி தான். பைபிள் படிக்கணும் ஆர்வம், ஓட்டம் பைபிள் படிச்சுட்டு இதை பார்த்துரும், அதை பார்த்துரும், இதை கற்றுக்கணும் பயங்கரமாக இருக்கிறாங்க. என்னை பற்றி அறிஞ்சுக்கணும் விரும்புகிறாங்க, என்னிடத்துல ரொம்ப நெருங்கி சேரணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் எல்லாம் வேஸ்ட்டுங்கிறார். ஏன் வேஸ்ட்டுன்னா, அது அடுத்தவனுக்காக செய்கிறாங்களாம். மற்றவன் பார்வையிலே தான் பெரிய யோக்கியனாக கிறிஸ்தவன், மற்றவர்கள் பார்வையில் நான் பயங்கரமான ஊழியக்காரன், மற்றவங்க பார்வையில் நான் யோக்கியனான கிறிஸ்தவன், மற்றவர்கள் பார்வையில் நான் உத்தமனானவன் என்று காண்பித்துக் கொள்வதற்காக இவ்வளவும்
தேவனிடத்திலே சேருவதை போல நடித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் என்னிடத்தில் அவர்கள் சேரவே இல்லை என்று சொல்கிறார். எசேக்கியா 33 அதிகாரம் 31 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் புத்தகம் 33 அதிகாரம் 31 வசனம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. எல்லாம் ஓகே தான், ஆனால் உன்னுடைய நோக்கம் சரியில்லை. பணத்துக்கு பின்னாடி ஓடுற, எவனாவது ஏதாவது காசு கொடுத்துட மாட்டானா, ஏதாவது ஒரு வகையில் என்னமாவது நம்ம கிடைத்து விடாதா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ ஆயக்காரன் என்ன பண்ணுறாரு? லூக்கா 18 அதிகாரம் 13 வசனத்தில் ஆயக்காரன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டாக்ஸ் கலெக்டர், அதாவது வரி வசூல் பண்ணுறவர்கள். வேதாகமத்தில் ஆயக்காரர்கள் அப்படின்னா அதுக்கு பக்கத்திலே பாவிகளும் சேர்ந்து தான் மோஸ்ட்லி வரும். 99% எங்கெல்லாம் ஆயக்காரனை குறித்து பேசப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பாவிகளையும் சேர்த்தே வேதாகமத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆயக்காரனா யாருன்னா வரி வசூல் பண்ணுறவங்க. ஏன் வரி வசூல் பண்ணுறவங்கள பாவியோட இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து டோல்கேட்டு காரில் போகிறீங்க, டோல்கேட் வருது, அவன் வந்து 100 ரூபா கொடுங்க அப்படிங்கிறான், சந்தோஷமாக எடுத்து கொடுத்துருவீங்களான்னா கொடுக்க மாட்டீங்க. பயங்கர வெறுப்போட, மனசுக்குள்ளார ஏகப்பட்ட கோபத்தோட, கடுகு போட்டால் வெடிக்கிற அளவுக்கு கோபத்தோடு தான் பணத்தை எடுத்து நீட்டுவீங்க, தான் நாசமாக போ அப்படின்னு சொன்னோன்னா அவன் உடனே டிக்கெட் வாங்கி பில்லு கொடுப்பான். ஆமாம் இது ஒரு கேடு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு உடனே கிளம்புவோம். எந்த டோல்கேட்லையாவது நீங்கள் சமாதானமாக கடந்து போயிருக்கிறீங்களான்னா கிடையாது. அதில் 1000 கேள்வி வரும். ரோடை ஒழுங்காக வச்சுருக்கானா பாரு, பாத்ரூம் ஒன்று வச்சுருக்கிறானா பாரு, என்னத்துக்கு காசு வாங்குறான்னு தெரியல, ஓன்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டே தான் போகிறது. அப்படி தான் இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய ஆயக்காரர்களை குறித்து வேதாகமத்திலே அவர்கள் எப்பொழுதும் அவர்களை ஜனங்கள் ரொம்ப மதிக்காத ஒரு மனுஷனாக தான் வச்சுருப்பாங்க. அவர்கள் வந்து அரசாங்க அதிகாரிகள், ஆனால் அவர்களுக்கு ஜனங்கள் மத்தியில் மதிப்பே இருக்காது. அப்போ ஆயக்காரன் தூரத்தில் நின்று, அவனுக்கும் புரிஞ்சிருக்கு நம்ம வந்து தப்பு பண்ணுறோம், ஜனங்கள் நம்ம வெறுக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவனும் பர்சனலாக அவன் வந்து அதை உணர்ந்திருக்கணும். அவன் சொல்கிறான் பாருங்கள், தன் கண்களை கூட அப்படியே தலையை தூக்கி வானத்தை நோக்கி ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, ஐயோ தேவனே என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்கிறார். சில மனுஷர்களை பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளார கட்டடத்துக்குள்ளார வந்த உடனே நேராக டைரெக்டாக ஆண்டனாவை தூக்கி வச்சுருவாங்க. 2 ஆண்டனாவும் மேலே போயிடும், நேராக கனெக்ஷன், அங்கேருந்து கனெக்ஷனை அப்படி கொடுக்குறது. ஏன்னா கீழே தலையை குனிஞ்சு அமைதியாக ஜெபம் பண்ணால் மேலே போய் சேராதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வைஃபை ஆண்டனாவெலாம் திருப்பி வச்சுருவோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அந்த மாதிரி நேராக மேலே திருப்பி வச்சு மேலே பார்த்து ஜெபம் பண்ணக்கூடிய ஜனங்களும் உண்டு நம்ம மத்தியில். சரி, வசனத்துக்கு வருவோம். சங்கீதம் 25வது பாடல் 11வது வசனம். சங்கீதம் 25:11. கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். சங்கீதம் 41:4. சங்கீதம் 41:4. கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். சங்கீதம் 51:1-3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லுகிறாரு. சில வசனங்களாம் வாசிச்சுட்டு நான் உங்களுடைய கருத்துக்கு வர்றேன். மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள்.
நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். 1 தீமோத்தேயு 1 வசனம். 1 தீமோத்தேயு 1 வசனம் என்ன சொல்லுது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1 8, 9, 10 வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராய் ஆக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என்ன, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது எப்போவாவது நம்முடைய குற்றங்களை, நம்முடைய குறைகளை தேவனிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டா? நிறைய அது குறைந்து விட்டது. டினாமினேஷன்ஸில் அது இருக்குது. எப்பொழுதும் அப்படியே மார்பிள் அடிச்சுக்கிறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே மன்னியும் மன்னியும் மன்னியும், அதை பண்ணோம் இதை பண்ணோம். ஆனால் கிறிஸ்தவனுக்கிட்ட அது இருக்கா? இல்லை. வந்தோடனே நேராக வராதவங்கள உடனே கூட்டிகிட்டு வரோம். வந்தவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க, நாங்கள் இப்போ 5 படி போக போகிறோம், நாங்கள் பாட போகிறோம், நாங்கள் இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆமேன். எல்லோரும் எந்திரிங்க, பாட்டு பாடுவோம். டாம் டாம் டாம்னு ஒரு பாட்டு பாடி முடித்தோடனே ஒரு வசனம், உடனே ஒரு செய்தி, அதுக்கப்புறம் ஒரு கர்த்தருடைய பந்தி, காணிக்க, எல்லோரும் எஸ்கேப். ஆமேன், பாய். என்னமோ ரூமுக்குள்ளே வந்தோன்னே ஒரு 5 சுவிட்ச் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சுவிட்சாக தட்டி முடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு போகிறது மாதிரி. என்ன உணர்வு இருக்குது? எதை செய்து கொண்டிருக்கிறோம்? தொழுகையை தொழுகையாக நம்ம நினச்சி காணிக்கப்படுறது பல இடத்துல நான் பார்த்துருக்குறேன். ஒரு சின்ன தம்பி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு பையை கொடுத்து விட்ருவாங்க, போய் வாங்கிட்டு வா காணிக்க. இவன் ஒரு இடத்துல போய் நீட்டிகிட்டு இருப்பான், இவருடைய உட்காந்துட்டு பாக்கெட்டில் எடுத்து இந்தா அப்படின்னு எடுத்து போடுவார். இங்கேருந்து அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வரும், ஐயோ அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா, அவங்கள்ட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கணும். இங்கே போய் காணிக்கைங்கிறது தொழுகை, தேவனை தொழுது கொள்கிற ஒரு செயல். அதில் ஒரு ரெவரன்ஸ் இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும், பயபக்தி இருக்கணும். நான் அவருக்கு கனப்படுத்துகிறேன், அவர் எனக்கு கொடுத்த பைசா, அவர் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அதை நான் பக்தியோடு கொண்டு போய் நான் போட வேண்டும். ஏளனமாக ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறது மாதிரி இல்லை. இது தேவனுக்கு நாம் கொடுக்குற காணிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஆராதனைக்குள்ளே தொழுகைக்குள்ளே உட்கார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள் அதெல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அதை தாழ்மைப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்கே போணுச்சு அந்த காரியங்கள்? பேதுரு அப்போஸ்தலர் 10 34-35 வசனங்களில் சொல்கிறார் பாருங்க. கொர்நேலியோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறார், அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சாருன்னு, நாங்களாம் யூதர்கள், நீங்களாம் புறஜாதின்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டார். நீங்களும் நானும் எப்படி புரிகிறோம்? கிறிஸ்தவன் என்றால் சமமாக பழக, முதல்ல அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க. மற்றவர்களை அவன் இவன்னு பேசுகிறது, மற்றவர்களை துச்சமாக நினைக்கிறது. முதல்ல ஆரம்பத்துலலாம் ரொம்ப அன்பாக பேச வேண்டியது, அப்புறம் நாள் போக போக அப்படியே தரமட்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறது. நாம் ஒரு நாளும் அதை விட்டுறக்கூடாது. மரியாதை எப்பொழுதும் மரியாதை. அவர்கள் ஒரு ஆத்துமா, தேவனுடைய பிள்ளை, அவர் கிறிஸ்துவனுடைய சரீரம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கட்டாயம் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய சரீரத்தின்படி உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் ஆத்துமாவிலே அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், அவர்களை நாம் மதிக்க வேண்டும். லூக்கா 18 14 வசனம்,
இப்படியாகி முடிக்கிறார். அவன் அல்ல, இவன் தான்ப்பா நீதிமானாக்கப்பட்டான், கவனமா இருந்துக்கோ அப்படிங்கிறார். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். எவனும், யாரா இருந்தாலும். அடுத்தவனை துச்சமா நினைக்கிறோமா, அடுத்தவனுக்கு நாம் மரியாதை கொடுக்கலையா, அடுத்தவனை நாம் பெரிய ஒரு நம்மை மேன்மைப்படுத்தி நம்ம பார்க்கிறோமா, நம்மை தேவன் தாழ்த்தி விடுவார். சுய கௌரவமும் பார்க்காமல் நாம் எல்லா ஒரு இடத்திலும் பிரிவினை இல்லாமல் அன்புடன் ஒற்றுமையாக சரிசமமாக எல்லாரையும் நாம் பழக வேண்டும் என்பது தேவனுடைய, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையாக இருக்கிறது. அடுத்த வாரத்தில் மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.